தொழிலாளி என்ன, ஒரு வேலை செய்யக்கூடியவர் என்ன, அந்த தொழிலாளி வேலை செய்யக்கூடிய எப்படி நடந்துக்கணும், ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளிகிட்ட எப்படி நடந்துக்கணும், அவரோட எப்படி அன்பா பேசணும் என்ற எல்லா ஸ்ட்ரக்சரையும் அமைத்து கொடுத்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை பார்த்தவர்கள் சஹாபாக்கள், அந்த சிரிப்பை ரசித்தவர்கள் சஹாபாக்கள், பெருமானார் நடையை ரசித்தவர்கள் சஹாபாக்கள், பெருமானார் அங்கு அசைவை ரசித்தது மாத்திரம் அல்லாமல் அதை ஹதீஸாக கோர்வை செய்து ஷமாயிலு திர்மிதி என்ற பெயரில் பெருமானாருடைய அங்க அழகுகள் என்று சமர்ப்பித்தவர்கள் சஹாபாக்கள். ஆனா நம்ம அதை பார்க்க தயாராக பாருங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு உங்களுக்கு எல்லாம் தெரியுமல்ல, அபூ ஜஹல் ஒரு அறிவிப்பு சொல்றான், நாளைக்கு ஸல்லல்லாஹு முஹம்மதுடைய தலையை யாரு வெட்டி எடுத்துட்டு வருவாரோ 200 ஒட்டகம் பரிசு கிஃப்ட், 200 ஒட்டகம் கிஃப்ட் தருவாங்க. அப்ப யாரு தயாராகுது என்ற பொழுது எல்லாரும் சொல்லிட்டாங்க, நம்மளுக்கெல்லாம் அந்த தகுதி தைரியம் எல்லாம் கிடையாது, உமரை அனுப்பணும், ஒரு நிமிஷத்துல போட்டு தலையை எடுத்துட்டு வந்துருவோம். செய்தன உமர் எல்லாம் போறாங்க. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உமர் அவர்கள் போறாங்க. போகும் பொழுது இடையில சில சம்பவங்கள் நடக்குது. அப்ப அவங்க வீட்டுக்கு போறாங்க. தன்னோட வீட்டுல போய் பார்த்தா தன்னுடைய தங்கச்சி குர்ஆன்ல இருக்கக்கூடிய சில பிரதிகள் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னு கேக்குறாங்க, சூரத்து தாஹா அந்த அம்மா ஓதி காட்டுறாங்க. தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. இதே தொடர்ச்சியா ஓதணும்னா இதை கேட்கிறாங்க உமர் ரலியல்லாஹு. அப்படியே ஒரு மாதிரியாவது உள்ள உடம்பு நடுங்க, ஒரு மாதிரியா சிவரிங்க. என்ன இது, இந்த வார்த்தைகள் எனக்கு என்னென்னமோ செய்யுது. இதுவரையும் நீங்களும் சரி நானும் சரி ஏதாச்சும் ஒரு சூறாக்கு உடம்புதான் நடுங்கிருக்கா? யோசிச்சு பாருங்க. வேடிக்கை இல்லை, சீரியஸாவே சொல்றோம். ஏதோ ஒரு ஆயத்து ஃபர்ஸ்ட் ஓதும் போது அல்லாஹ்வுடைய ஆயத்து, குர்ஆன்ல ஒரு ஆயத்து நேத்தா முந்தா நேரத்தில் அந்த ஆயத்தை பார்த்தேன். என்னண்டா, நபியே ஹபீபு திருக்குர்ஆனை ஓதி காட்டப்பட்டால் அவங்களுக்கு ஓதி காட்டுறாங்க. ஒரு ஆயத்து 2 ஆயத்து ஓதுனா அந்த ரோமக்கால்கள்லாம் எந்திரிச்சு நின்றும் அப்படின்னு அல்லாஹ் அவர்களுடைய ரோமக்கால்கள் அல்லாஹ்வுடைய பயத்தினால அந்த முடிகள்லாம் எந்திரிச்சு நின்றும். ஓதுறது ஹதரத்து, கேட்கறது நாம, நம்மளுடைய காது கேட்குது. அல்லாஹ் என்ன சொல்றான், உன் காது மட்டும் கேட்கறது இல்ல, உன் காதுல கேட்டு உன்னோட உள்ளம் அதனுடைய ரிஃப்ளெக்ட் ஆகி உன் உடலில் அதோட வெளிப்பாடு தெரியுது. அந்த வெளிப்பாடு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு சொன்னா உன் முடிகள்லாம் எந்திரிச்சு நின்றது. அப்ப செய்யுதுனா உமர் உள்ள போறாங்க. தங்கச்சி சூரத்து தாஹா ஓதுறாங்க, உள்ள மாட்டேன். முதல்ல உள்ள போறாங்க, அடிச்சுட்டாங்க, ரத்தம் வருது, எல்லாரும் அடுத்தது நடக்குது. சரி, இப்ப நான் என்ன செய்யணும் காட்டு, நானும் ஓதணும். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். சுத்தம் இல்லாமலாம் இதை தொடக்கூடாது உமரே. எப்படி பேசுறாங்க பாரு. மக்கா மாநகரே பயந்து போய் கிடக்கு, எல்லாம் அரண்டு போய் இருக்கிறாங்க. உமர் என்ன செய்வாரு தெரியாது. முகமதோட தலை இன்னைக்கு காலி, இன்னைக்கு தலையோட தான் வரப்போறாரு என்று இருக்கக்கூடிய அந்த ஒரு பயத்தோடைய சமயத்துல உமர் ரலியல்லாஹு அந்த ஆயத்தை கேட்கிறாங்க. காட்டு, நானும் பார்க்கணும், அது என்னத்தான் இருக்கு நானும் படிச்சு பார்க்கிறேன் என்று சொல்லுமா தங்கச்சி சொல்றாங்க. கையை தட்டி விடுறாங்க. டோன்ட் டச் லா யமஸ்ஸு இல்லல் முத்தஹ்ஹரூன். பரிசுத்தமான தவிர இந்த திருக்குர்ஆனை தொடக்கூடாது, யாரும் சுத்தம் இல்லாம இந்த குர்ஆனை தொடக்கூடாது என்று சொல்லும் பொழுது சையதுனா உமர் உள்ள நடுங்குது. என்ன பேசுற நீ, யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? உமர் என்ன பார்த்தாலே மக்கா நகர் நடுங்கும், ஏன்டே இவ்வளவு தைரியமா பேசுறேன் என்று சொல்லும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, என்ன உமரு, என்ன அண்ணனே, என்ன உங்களுக்கு என்ன புது தைரியம் வந்துருச்சு? இப்ப நான் இஸ்லாம் வந்துருச்சு, என்கிட்ட இஸ்லாம் என்ற ஜோஷ் வந்துருச்சு. எப்ப பெருமானாரை பார்த்தோமோ, எப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்துல முடிச்சோமோ, எப்ப அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டோமோ, நீ எல்லாம் அகம், நீ ஒண்ணும் கிடையாது உமரே. உன் வாளுக்கு வேலை இல்ல, உன்னோட தைரியத்துக்கு வேலை இல்ல. இங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹப்பத்துல நான் உட்கார்ந்து கொண்டேன். எப்படி இருக்கும்? என்ன நீ இப்படி பேசுற என்று சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள இந்த ஹப்பாப் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து சொல்றாங்க, உமர் அவர்களே, இப்போ உங்களோட நிலைமை என்ன? என்ன இப்படி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? இப்போ உங்க நிலைமை என்ன? இல்ல ஹப்பாபே, நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கலான்னு இருக்கேன். இப்பதான் வேடிக்கை.
ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உண்மையா? ஆமா. கன்ஃபார்மா? ஆமா. நான் ஒரு செய்தி சொல்லட்ட உமரே, என்ன சொல்லுங்க? தண்ணீர். ஹப்பாப் ரலியல்லாஹு கேட்பாங்க, உமர் அவர்களே, இந்த ஸ்டேஜில் வரீங்க, எல்லாரும் உங்களை பார்த்து பயந்துட்டு உட்கார்ந்து, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது தெரியல, உயிரிலும் மேலாக நான் நேசிக்க முடியாது, எங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, எங்க முகமது ரசூலுல்லாஹோட உயிர் போகக்கூடாதுன்றதுல நாங்க கண்ணு கருத்தமா இருந்தோம், ரொம்ப பயந்தோம் நீங்க வரீங்க. ஆனா நான் உன்னை சொல்லட்டுமா, நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? உமரதை கேட்கிறாங்க. பெருமானார் நேத்து இரவுல அல்லாஹ்கிட்ட துவா கேட்டாங்க. அந்த துவாவை நான் கேட்டேன். என்ன கேட்டாங்க தெரியுமா? யா அல்லாஹ், உமர் அவர் என்ன வெட்ட வராங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். யா அல்லாஹ், உமர் என்ன வெட்ட வராங்க நான் கேள்விப்பட்டேன். ரப்பே, அந்த உமருக்கு இஸ்லாத்தை கொடுத்துறேன். நீ உமரின் அபூஜாலுக்கோ உமருக்கோ நீ யாருக்கோ இஸ்லாத்தை நசீபாக்கிற. இஸ்லாம் ஆயிட்டா என்ன வெட்ட மாட்டார்ல, அந்த இஸ்லாம நசீபாக்கிற. இவ்வளவு மோசமானவன் தெரிஞ்சுமா பெருமானார் எனக்கு துவா கேட்டாங்க. ஆமா உமரே, உங்களுக்காக கேட்ட துவாவை என் காலால் நான் கேட்டேன். அல்லாஹ் அக்பர். அந்த நபி எங்க இருக்காங்க? இப்ப நான் உங்களை பார்க்கணும். போன மஸ்ஜித் வாளை எடுத்துட்டு உமரதுல போறான். எல்லா சஹாபாக்களும் சுத்தி இருக்கிறான். உமரவுல வராங்க. அவங்களுக்கு தெரியாதுல இந்த மாற்றங்கள் என்ன நடந்துச்சு தெரியல. பெருமானார் தலையை கொய்தெடுக்க போறாரு. இன்னும் 200 ஒட்டகத்தை வாங்க போறாரு. இந்த இஸ்லாம் இதோட முடிஞ்சிச்சு, இந்த இஸ்லாம் அழிஞ்சிச்சு, சஹாபாக்களை பந்தோபஸ்த் பண்ணி யார சொல்ல உங்களை நாங்க பாதுகாக்கிறோம் என்று சுத்தி இருக்கிறாங்க. செய்த உமர் வராங்க. பெருமானார் உமர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. उनके आंखों में पिया बसत है, इनको आंखों में कीमिया है. இமாம் வஸால் எழுதுறாங்க, சில பேரோட பார்வையில கீமியா இருக்குன்றான் இமாம் வஸால். உதாரணத்துக்கு இது உதாரணம் சொன்னதான் புரியும். ஒரு காதலி தன் காதலை எப்படி பாப்பா? இப்படியா பாப்பா? அடே இப்ப மாறி அவர் சைடா சாலிபாய் சிரிக்கிறாங்க. அப்ப இது விளங்குது. அப்ப உலக நியதி இது. ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிதானே பாப்பா? இப்படியா பாப்பா? நேரா ஒரு மாதிரியா சைடா பாப்பான், இங்க பாக்குற மாதிரி அங்க பாப்பான், அங்க பேசுற மாதிரி இங்க பேசுவான். சாதாரண தானே. அப்ப என்ன சொல்றான்? அந்த பார்வை எங்க போகுது? இங்க பாக்குற மாதிரி இருக்கு, நான் அங்க பார்த்துட்டு இருக்கிறேன். இவர்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு, அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கிறான். எல்லாம் சாதாரண ஒரு லடிக்கு உதாரணம் புரியுது. அரே அல்லாஹ்வை குடிக்கொண்ட கண்ணு, அல்லாஹ் தான் அந்த கண்ணுல இருக்கிறான். அல்லாஹ் கொண்டு பாக்குறாங்க, அல்லாஹ் கொண்டு பேசுறாங்க. அரே ஹுசூரை பார்க்க ஆண்கு தோ கியா ஹை? நபியோட கண்ணு என்ன? அந்த கண்ணை கொண்டு பாக்குறாங்க. வரது உமரா அல்ல உமர் கூட இருக்கக்கூடிய அல்லாஹ் கிட்ட வரானா? அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, ஹட்டோ ஹட்டோ, யாரும் பந்தோபஸ்ல பண்ண தேவையில்லை, அவர் எதுக்கு வராரு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அல்லாஹ் சொல்லிட்டா, எல்லாரும் நவல்றாங்க. யா ரசூலல்லாஹ், உங்க உயிருக்கு மேல எங்களுக்கு பயம். யா ரசூலல்லாஹ், உயிரை விட உங்களை நேசிக்கிறோம், நவலுப்பா, என்ன நடக்கும் எனக்கு தெரியும். எல்லாரும் நவல்றாங்க. செய்த உமர் அப்படியே உள்ள வரான். உள்ள வந்தவர்கள் பெருமானார் பார்த்துட்டு வாளை தூக்கி போட்டு கையை கொடுத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணாங்க தெரியுமா பெருமானார்? அல்லாஹ் அக்பர். இந்த சட்டையை பிடிச்சாங்க. உமரே, இவ்வளவு நாளா எங்க போனீங்க? இந்த இஸ்லாத்துக்கு வரா எவ்வளவு பலகீனம் தெரியுமா எங்களுக்கு? நாங்க மக்கால நிம்மதியா தொழுவோம் இல்ல, நான் தொழுது இருக்கிறேன், என் மேல சஜ்தா செய்யறேன், அந்த சஜ்தா செய்யும் பொழுது என் மேல ஒட்டகத்தை தூக்கி கொண்டு போடுறாங்க, சாணியை தூக்கி கொண்டு போடுறாங்க, என் மூஞ்சியில மிதிக்கிறாங்க, என் அபூபக்கர் என்னுடைய நேசர் அபூபக்கரை உதைக்கிறான், மிதிக்கிறான், அடிக்கிறான். என்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த ஒட்டகத்தை தூக்க முடியாம தூக்கி போட்டாங்க. நாத்த தாங்க முடியல, மயக்கடிச்சு கீழே உண்டு. உமரே, எங்க போனீங்க தன்னாலா? வாங்க இஸ்லாத்துக்கு. சொல்லிட்டு சொல்லலாம், அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் பி உமர் இப்னுல் கத்தாப். யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை நீ ஜில்லராக்கு, இந்த இஸ்லாத்தை நீ வலுப்பற செய், இந்த இஸ்லாத்துக்கு நீ உயிர் கொடு, இந்த உமரை கொண்டே உயிர் கொடுண்டா. நாவே தக்பீர், அல்லாஹு அக்பர், நாவே தக்பீர், அல்லாஹு அக்பர், ரிசாலத் யா ரசூலுல்லாஹ், கியாமத். அல்லாஹ் அக்பர். இந்த உமரை கொண்ட யா அல்லாஹ், இந்த தீனுல் இஸ்லாத்தை உயிர் பெற செய், இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு வலு கொடு, இந்த தீனுல் இஸ்லாத்தை இஸ்ஸத்தாக்கு, இந்த இஸ்லாத்தை கண்ணியமாக்கு என்று உமரை வத்துக்கிட்டே துஆ செய்றாங்க.
என்ன மாற்றம் நடந்துச்சு? உமர் ரலியல்லாஹு வரும்போது பெருமான ஆயத் ஓதுனாங்களா, ஹதீஸ் ஓதுனாங்களா, நசிய செஞ்சாங்களா? ஒண்ணுமே செய்யல. என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த கப்பாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, நேத்து உங்களுக்காக உமர் பெருமான துவா செஞ்சாங்க என்று சொல்லும் பொழுது, அப்ப பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக நேற்று இரவு துவா செய்றாங்க. மறுநாள் அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை கொடுத்தார். அவனே ஷாக் ஆகி உட்கார்ந்தாங்க. யார சொல்லலாம், உங்களை வெட்ட வரேன், யார சொல்லலாம், பரவாயில்ல. உங்களை அழிக்க வரேன், பரவாயில்ல. ஆனா அல்லாஹ் என்ன நாடி இருக்கான்னு தெரியல உமரு. இந்த பாவிகளை கொண்டு அல்லாஹ் தீனை கபூல் செய்யறான். நான் என்ன பண்ண முடியும்? ரவுடியா தெரிஞ்சுட்டு இருப்பான். பார்த்தா கடைசியை பார்த்தா தீனுல் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய சேவலாக போயிடும். பாவிகளாக உட்கார்ந்து இருப்பான். அல்லாஹ் அவரை கொண்டே தீனுல் இஸ்லாத்துங்களா. நம்ம நினைப்போம் நம்ம சாதாரணமாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம், நம்ம சாதாரண பள்ளிக்கிறோம், தொழுகிறோம். உங்களை கொண்டு அல்லாஹ் தீன ஹயாத்தாக்குவான். இந்த பாஷாவை கொண்டு அல்லாஹ் தீன ஹயாத்தாக்குவான். ஃபைஸலை கொண்டு அல்லாஹ் தீன ஹயாத்தாக்குவான். ஜமால் முஸ்தபா கொண்டு அல்லாஹ் தீன ஹயாத்தாக்குவான். அன்சர் பாய் கொண்டு அல்லாஹ் தீன ஹயாத்தாக்குவான். இங்க இருக்கக்கூடிய நம் அனைவர் கொண்டு அல்லாஹ் தீன ஹயாத்தாக்குவான். அது அவனோட கையில இருக்கு. உங்களோட பிள்ளைகள் கொண்டு தீன ஹயாத்தாக்கலாம். இந்த உட்கார்ந்துருக்கான் புள்ள மதரசால ஓதுற புள்ள நினைக்கிறேன், அவரை கொண்டு அல்லாஹ் தீன ஹயாத்தாக்கலாம். குர்ஆன் ஹதீஸ் அவரை கொண்டு காயமாகலாம். உங்களுடைய பிச்சைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா தீன ஹயாத்தாக்கலாம். நீங்க நினைக்கலாம் எனக்கு ஓத தெரியாது, எனக்கு ஓத வராது, குர்ஆன் அலிஃப் லாம் மீம் கூட ஓத தெரியாது, ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது, என்ன கொண்டு ஹஸரத் தீன ஹயாத்தா. ஆமா, அல்லாஹ் நினைச்சா உன் பிள்ளையை கொண்டு அல்லாஹ் தீன ஹயாத்தாக்குவான். உன் பிள்ளை இமாமாக ஆக்குவான். உன்னோட பிள்ளையை பெரிய உஸ்தாதாக ஆக்குவான், பெரிய பேச்சாளராக ஆக்குவான். அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. ஓ காதிர முத்லக்கு, அவன் எல்லா வஸ்துவையும் செய்வதற்கு தகுதி படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் என்னமோ விளங்கிட்டு உமரதியில பார்த்தாங்க. யார சூழல்லாம் எனக்கா என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, யார சொல்லுங்க. பெருமான வந்தீங்களா பாயிண்ட்டுக்கு, பெருமாள் வந்தீங்களா விஷயத்துக்கு போட்டீங்கள உமரே, அந்த வாழை மறுபடியும் கையில எடு. யார சொல்லலாம் தோபா, எடுங்க கையில. என்ன செய்யணும்? இந்த இலாய கலிமத்துல்லாஹ்க்கு மாற்றமாக என்ன நடக்குதோ அவ்வளவுதானே யார சொல்லலான்னு தூக்குறாய். அபூஜஹல், உத்துபா, ஷைபாக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொன்னா முடிஞ்சிடா முகமதுர கதை. அல்ஹம்துலில்லாஹ், நிம்மதியா இருப்போம்டா. இவர் தானே பெரிய பாடுபடுத்திட்டு இருக்கிறாரு. யார பார்த்தாலும் இஸ்லாத்தியத்துக்கு சொல்றாரு, யார பார்த்தா துணுவ சொல்றாரு, யார பார்த்தா நோம்புக்க சொல்றாரு. பெரிய தலைவலி இருக்கு நம்மளோட இருக்கு. முடிஞ்சு இன்னைக்கு கதை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது உமரதில வாழை தூக்கிட்டு போறார் ஃபீல்டுக்கு. யார் யாரெல்லாம் விதவையாக வேண்டும், யார் யாரெல்லாம் யத்தீமாக வேண்டும், யார் யாரெல்லாம் கணவனை இழக்க வேண்டும். அபூ ஜஹல், என்ன உமரே என்ன பேசுறீங்க? நீ என்னடா பேசுற? மரியாதையா இஸ்லாத்துக்கு வரா வா, இல்லனா இதுதான் பேசும். மாத்திட்டாரா உன்ன? எப்பயா மாத்திட்டாரு? என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல், உன்னை உயிர் பிச்சை கொடுக்கிறேன். இல்லை என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர். மறுநாள் நேர காபத்துல்ல போனாங்க. நெஞ்ச நிமித்திட்டு அல்லாஹ் அக்பர் 2 ரக்காத் தொழுதா. தொழுது திரும்பி பார்த்தா, எவெல்லாம் குடலை என் மேல தூக்கி போட்டியோ, எவெல்லாம் என்ன அடிச்சு நொறுக்குறியோ, எவெல்லாம் இந்த காபா முன்னாடி தொழுவுக்குள்ள சொன்னியோ, இன்னைக்கு வா, இன்னைக்கு நான் ஏதாவது செய்யணும். உமர்ல பக்கத்துல நிக்கிறான், வா பாத்துடலாம் என்னன்னு. 2 ரக்காத் பெருமானார் நிம்மதியாக தொழுதார்கள். அன்றைய தினத்தில் தொழுதுட்டு அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர், யா அல்லாஹ் நிம்மதியா 2 ரக்காத் தொழுதனே இந்த உமரை கொண்டு அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் பி உமர் இப்னுல் கத்தாப், இந்த உமரை கொண்டு தீன இஸ்லாத்தை ஹயாத்தாக்கு. யா அல்லாஹ் பரவசே எல்லா இடத்துலயும் பரவட்டும். இன்னைக்கு நல்ல முறையில் நம்ம